நின்னா கூட பரவாயில்ல போல நடந்து போகுது கழுத்து தங்கு தங்கு உள்ள போகுது. முள்ளுக்கோழி பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கர மனசுக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க, வெல்கம் யூ. எடுத்து போடுங்க தாத்தா, வெட்ட சொல்லுங்க தாத்தா. சீக்கிரம் வெட்டலாம். அடே வாடி, அம்மிகளை தூக்கிட்டு வந்துருவோம். பா மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். அரைச்சிட்டியா? இந்த மஞ்சள் அரைச்சிட்டாங்கதா. இங்கே பிச்சு போட்டு எடுத்து ஓடுங்க ஓடுங்க வந்து அலசங்க. நல்லா தேங்க தண்ணி இல்ல அரைச்சிக்கிறான்ல. பத்தாது போல எதுன்னு சொல்லுங்க. பிரியாணி மசாலா அரைக்க போறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான். எப்படி ஒரே நிறமா இருக்கு பாருங்க. காம்புல முட்டு இருக்கிற கிராம்பு 15 இருக்கு. ஒரு ஏலக்காய் இருக்கு. கிராம்பு வாசனை 5 நிமிடங்கள் ஆகும். 25 நிமிடம். என்ன கல் இருக்குன்னு பாசக்காரதா இடம் அடுப்ப கலத்துக்க எடுத்து சீக்கிரம் வெயில. கை பண்டே இருங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசு எண்ணெய், நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, மல்லித்தழை, புதினா, அரைச்ச இஞ்சி, அரைச்ச பூண்டு, அரைச்ச மிளகாய் சாந்து, தயிர், எலுமிச்சம்பழம் சாறு, நம்மளே செஞ்ச பிரியாணி மசாலா, கல்லுப்பு, வீட்டுல தண்ணி பெரிய வர வேண்டாம், சின்ன வர போதும். முழு கோழிக்கறி. அண்ணாலும் அப்படியே சட்டிக்குள்ள போய் வருதுன்னு கை இருதா. இன்னும் எத்தனை ஜோடி இருக்கு? அவ்வளோ வேகமா எடுத்து அதெல்லாம் நேரம் வெந்து இருக்கும். அவ்வளோதான் இடுமச்சான். இது இறங்கிடுச்சு. இந்த கோழி பரட்டி தூக்கு சமைச்சலாம்.
முடிஞ்சானே முடிஞ்சு இந்த காலை கொஞ்சம் தூக்கு கர்றா தம்பிச்சா தூக்கு கீழே அந்த கோழியை பரட்டி விடு லைட்டா உள்ள போகட்டும் கோழியை பரட்டி விடுவார் கோழி விடுறா சின்ன கடையை எடுத்து வை சரிங்களா உள்ளே நெருப்பே இருக்கக்கூடாது பிரிச்சிருங்க 4 பக்கம் கையே கத்தி பத்திரமா இடுப்பு உடைக்கும் அப்படியே பரட்டி விடு அப்படியே கோழி உடைஞ்சிடாம அப்படியே கோழி உடைச்சிடாம பக்குவமா அது கரெக்டா வந்துருக்கு அதெல்லாம் உடையாது சாப்பிடுவோம் முழு கோழி லெக் பீஸை பாரு கிடக்கு அதில் கறியை காணோம் கூட்டாப்பா எடுத்தும் கொட்டி போச்சு அது உடஞ்சிடாம பார்த்துட்டு இருக்கு 2 கோழி இருக்குதான் 2 கோழியா ஒண்ணுதான் ஒரு கோழியோட பாதி எடு மச்சான் நாளைக்கு கடையை போடுறோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம் மச்சான் ஒண்ணுதானே அப்படி சொல்லுவேன் முடிஞ்சு மச்சான் அப்படி இந்த அள்ளி போடு உடையாம அப்படிதான் அடேங்கப்பா கோழியே தாத்தா என் சோக்கிட்ட வச்சு முதுகுலி அப்படியே கொட்டுறா பிரியாணி ஓட்டுறா கோழியை வையடா எங்கடா வெங்காயத்தை வைடா சாலனா ஊற்றியாச்சா முழு கோழி அப்பா வெங்காயம் தாழ்த்தா அள்ளி போடு அப்படி அள்ளி இன்னும் கை இந்த விடுது பிடிங்கடா நல்லா பயங்கரமா இருக்கு இனி முடியாது நம்மளால அப்பா தாத்தா ஃபுல்லாக முடிஞ்சாச்சுடா இருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு நீங்கள் பிடிங்கடா சின்ன பையில இதுக்கு மேலே சாப்பிட முடியாது முழு கோழி அப்படியே போட்டு கமகமன்னு நெய் ஊற்றி அம்மியில் அரைச்ச மசாலா போட்டு சமைச்சது இந்த முழு கோழிலாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்து வேற லெவல் டேஸ்ட் இன்னைக்கு பிரியாணி. அதுவும் இந்த ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு அருமையான பிரியாணி. அதுவும் புரட்டாசி மாச பிரியாணி ஒரு புடி பிடிச்சாச்சு. சரிங்கம்மா. என்ன போனாலும் வந்து இல்லை